எல்லாருக்கும் வணக்கம். நல்லா எப்படி இருக்கீங்க? மகாநதி சீரியல் எல்லாத்துக்கும் ட்விஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க. மாப்பிள்ளை குயின் சார் பயங்கரமாக கொண்டு போகிறாங்க. மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் என்ன வரும் நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா எல்லா உண்மையாக உடச்சி சொல்கிறான். யார்? கத்தார் ஒய்ஃபு வந்து எல்லா உண்மையாக உடச்சி சொல்கிறான். இந்த மாதிரி இந்த காப்பிலாம் என்கிட்ட இருக்குது, வீட்டோட சொத்து எல்லாமே காப்பிலாம் என்கிட்ட இருக்குது, இதெல்லாமே என்கிட்ட கொடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. பசுபதி அன்னைக்கு கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கு பசுபதிக்கும் வந்து ஒரு முக்கியமாக ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு காவேரி வரை நினைக்கிறான். ஸோ அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, இவங்க எல்லாம் நம்பிட்டாங்க. இப்போ அப்பா வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாங்க, 1 மாதம் இருந்தாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு காவேரி கங்கெல்லாம் நம்பினாங்க. ஆனால் வந்து அப்பா வந்து இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுருக்காருன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கவலைப்பட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு மகன் வந்து இந்த சொத்து வீட்டில் எங்களுக்கு பங்கு இருக்குது, நாங்கள் யாருக்கும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். ஸோ எல்லாம் வீட்டுக்குள்ளே போனோடனே எல்லோரும் பிளான் பண்ணுறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷனில் முடிச்சு காவேரி பேரை மாற்றிடலாம், அப்படி இவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கும்போது தொடரும் போட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, இந்த காவேரி பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கிறதுனால பசுபதிக்கு தெரிஞ்சிடும். அது பசுபதி போய் அவங்கள போய் சொல்லி கொடுத்துருவான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.